ஹாய், இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பேமெண்ட். அதாவது மீஷோவோட பேமெண்ட் சைக்கிள் எப்படி இருக்குது, அதாவது உங்களுக்கு எப்படி பேமெண்ட் பண்ணுறாங்க, எப்படி பேமெண்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம இப்போ மீஷோ செல்லர் பண்ணல இருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா சைடில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா பேமெண்ட் அப்படின்ட்டு இருக்கும். நான் இங்கே இருக்கிற பேமெண்ட்டை கிளிக் பண்ணிக்கிறேன். இதில் ஃபஸ்ட்டு பாருங்கள், நெக்ஸ்ட் பேமெண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது இன்றைக்கி 5ஆம் தேதி, 3ஆம் தேதி வந்து பேமெண்ட் பண்ணிட்டாங்க. 285 ரூபா எனக்கு பேமெண்ட் பண்ணிட்டாங்க. கீழே பார்த்தீங்கன்னா பெனால்ட்டிஸ் 0, ஆட் காஸ்ட் 0ன்னு போட்டிருக்காங்க. நான் எந்த விதமான ஆடுமே ரன் பண்ணல. அதனால் ஆட் காஸ்ட் 0ன்னு போட்டிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் பேமெண்ட் அப்படின்னு போட்டிருக்காங்க. 28ஆம் தேதி பிப்ரவரி 28 போட்டிருக்காங்க. 87 ரூபா போட்டிருக்காங்க. அவங்கள்ட்ட எவ்வளோ அமௌண்ட் இருக்கோ அதை 25 ரூபா இருந்தாலும் 10 ரூபா இருந்தாலும் உங்களுக்கு அப்பப்போ கொடுக்க வேண்டியதை செட்டில் பண்ணிடுவாங்க. அதனால தான் 87 ரூபா வந்திருக்கு. 1000, 2000 அந்த ரேஞ்சில் இருந்தாலும் உங்களுக்கு வந்துடும். அடுத்து பார்த்தீங்கன்னா டோட்டல் அவுட்ஸ்டாண்டிங் பேமெண்ட் 1829. இது வந்து டோட்டலாக சேல்ஸ் ஆன பேமெண்ட்டு. அது வந்து பெண்டிங்கில் வச்சுருக்காங்க, இன்னும் பேமெண்ட் பண்ணல. ப்ரீவியஸ் பேமெண்ட் அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு இது வரைக்கும் செட்டில் பண்ண பேமெண்ட். அப்புறம் கீழே வந்து 4744 மைனஸ் போட்டிருக்கு பாருங்கள். இது வந்து பெய்டு பெனால்ட்டிஸ்ன்னு போட்டிருக்காங்க. இது வந்து பெனால்ட்டி கிடையாது, இது நான் அட்வர்டைஸ்மெண்ட் ரன் பண்ணுறதுக்காக எடுக்கப்பட்ட காஸ்ட்டு. வேஜஸ் அண்ட் காம்பன்சேஷன் கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். அப்புறம் வந்து நெட் அமௌண்ட் எனக்கு வந்துட்டு இதெல்லாம் கழிச்சது போக வந்து 5443 ரூபா எனக்கு வந்திருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா கமிஷன் டேக்ஸ் இன்வாய்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கமிஷன் டேக்ஸ் இன்வாய்ஸில் ஒன்றும் கொடுக்கல. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா காம்பன்சேஷன் அண்ட் அதர் சார்ஜஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. டோட்டல் சார்ஜஸ் வந்து 4744. கீழே பார்த்தீங்கன்னா ஆட் காஸ்ட்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து இந்த மாதம் தான் லான்ச் பண்ணியிருக்காங்க, போன மாதம் இது இல்லை. ஆட் காஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து அட்வர்டைஸ்மெண்ட் நீங்கள் ரன் பண்ணிங்கன்னா இதில் தான் அந்த காஸ்ட் காட்டுவாங்க. எனக்கு போன மாதம் வரைக்கும் வந்துட்டு பெனால்ட்டிஸில் தான் அந்த ஆடு காஸ்ட் காட்டிகிட்டு இருந்தாங்க. உங்களுக்கு பெனால்ட்டிஸ் எப்படி வரும் அப்படின்னா, கொரியர் கஸ்டமர் கேன்சல் பண்ணாமல் நீங்களே கேன்சல் பண்ணால், இல்லை டிலே பண்ணால் அந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்காக கேன்சல் ஆகி ஏதாவது ஒரு ப்ராப்ளமில் உங்கள் சைட்லேருந்து கேன்சல் ஆனால் ஒரு 9 ரூபா சம்திங் வந்துட்டு 10 ரூபாக்குள்ளே உங்களுக்கு ஒரு அமௌண்ட் பிடிப்பாங்க. அதான் வந்து உங்களுக்கு பெனால்ட்டி. மித்தபடி பெனால்ட்டின்னு ஒன்றும் கிடையாது, 0 கமிஷன் சார்ஜஸ் தான். விளம்பரம் பண்ணிங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி வரைக்கும் பெனால்ட்டியில் வந்து அதை சேர்த்துருந்தாங்க. இப்போ வந்து தனியாக காலம் கொடுத்துருக்காங்க, அது வந்து ஆடு காஸ்ட் அப்படின்னு சேர்த்துருக்காங்க. அதில் தான் உங்களோட அட்வர்டைஸ்மெண்ட் செலவுகள்லாம் வரும். உங்களுக்கு ஒரு ப்ராடக்ட்டுக்கே எவ்வளோ ஜிஎஸ்டி பிடிக்கிறாங்க, எவ்வளோ வந்து அமௌண்ட் பிடிக்கிறாங்க, என்னென்ன டீட்டெயில் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு டோட்டல் அவுட்ஸ்டாண்டிங் பேமெண்ட்டில் நீங்கள் வியூ டீட்டெயில் கொடுங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களோட டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக வந்திருக்கும். இதில் வியூ டீட்டெயில் கொடுங்க. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த சைடில் வியூ டீட்டெயில்ஸ் கொடுங்க. அதாவது ஒரு ப்ராடக்ட்கான டீட்டெயில்ஸ் கேட்டிருக்கு. ஒரு ப்ராடக்ட்கான டீட்டெயில்ஸ் பார்க்க போகிறோம். இதில் வியூ டீட்டெயில்ஸ் கொடுங்க. பார்த்தீங்கன்னா உங்கள் டீட்டெயில்ஸ் வந்துருச்சு. இதுக்கடுத்து எவ்வளோ அமௌண்ட் இதில் பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ ஓவரால் ஆர்டர் டீட்டெயில் பார்க்கலாம். சேல்ஸ் ரெவன்யூ அப்படின்னு போட்டிருக்கு வந்து 170 ரூபா போட்டிருக்காங்க, அதாவது செல்லரோட ப்ரைஸ். இது ஷிப்பிங் ரெவன்யூ போட்டிருக்காங்க 68 ரூபா, அதாவது ஷிப்பிங் சார்ஜ் போட்டிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இதுதான் முக்கியமான விஷயம் பாருங்கள், மீஷோ கமிஷன் சொல்லிட்டு 0 தான் போட்டிருக்காங்க. அவங்க எந்த விதமான கமிஷனும் எடுக்கலை, கொரியர் சார்ஜ் மட்டும்தான் எடுக்கிறாங்க. அது போக உங்களுக்கு ஜிஎஸ்டி தான் கலெக்ட் பண்ணுறாங்க. ஜிஎஸ்டி பார்த்தீங்கன்னா 10 ரூபா 93 பைசா கலெக்ட் பண்ணியிருக்காங்க. அதை கிளைம் பண்ணிக்கலாம் நீங்கள். அது மட்டும் இல்லை, டிசிஎஸ் இன்புட் கிரெடிட் அது வந்து 2 ரூபா 13 பைசா, டிடிஎஸ் டிடக்ஷன் 2 ரூபா 12 பைசா. இது வந்து என்னென்னா உங்களுக்கு இயர்லி ஒன்ஸ் உங்கள் ஆடிட்டர் சொன்னீங்க அப்படின்னா ஃபைல் பண்ணுவாங்க, ஃபைல் பண்ணி நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம். ஜிஎஸ்டியும் அப்படி தான், ஜிஎஸ்டியும் நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம். இந்த அமௌண்ட் எங்கேயும் போகாது, வருஷத்துக்கு ஒரு தடவை இயர்லி ஒன்ஸ் வந்து உங்கள் ஆடிட்டர் ஃபைல் பண்ணுற ஒரு விஷயந்தான் இது. இந்த டிசிஎஸ் டிடிஎஸ் வந்து உங்கள் ஆடிட்டரை நீங்கள் ரிப்போர்ட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அவங்க ஃபைல் பண்ணி உங்களுக்கு கிளைம் பண்ணி கொடுத்துருவாங்க. ஒரு ப்ராடக்ட்டுக்கு எவ்வளோ அமௌண்ட் எடுக்கிறாங்க, எவ்வளோ ஷிப்பிங் சார்ஜ் எடுக்கிறாங்க, எவ்வளோ ஜிஎஸ்டி பிடிக்கிறாங்க, எவ்வளோ டிசிஎஸ் பிடிக்கிறாங்க, எவ்வளோ டிடிஎஸ் பிடிக்கிறாங்க அப்படிங்கிறத இதிலே கொடுத்துருவாங்க, நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓவராலாக இதான் பேமெண்ட் மெத்தட். உங்களுக்கு இப்படி தான் பேமெண்ட் சைக்கிள் நடந்துட்டு இருக்கு. உங்களுக்கு என்ன டீட்டெயில் வேணும்னாலும் நீங்கள் இதிலே பார்த்துக்கலாம். எந்த விதமான பேமெண்ட் பெண்டிங்கும் உங்களுக்கு வராது. தேங்க்ஸ்.